கண்டகப்பட்டி, முத்தத்தூரு, கீழ்த்தலவாதி, மேல்தலவாதி என்று சொல்லும்படியான அந்த இருக்கும்படியான 7 கிராமத்திற்கும் நானே இறைவனாக இருந்தேன். ஆனால் இப்போது இருக்கிறேனா? அந்த நாட்டுக்கு நீதான் கடவுள் மாதிரி இருந்தேன். மல்லு பலாலும் பூஜை மகன் அந்த இடத்துல நான் தான் மந்திரியா இருந்தேன். அவங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மந்திரியா இருந்தாரு. அவருக்கு நான் தான் மந்திரியா இருந்தேன். அங்கே கூட மூத்திரம் செய்யணும், எழுந்து மட்டும் போகாது. ஏன்னா ஆளு நம்பர் கொண்டு போகும். அப்படி அவங்களுக்கெல்லாம் மந்திரியா இருந்த நீ ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? சந்திரசேகரன் என்ன சொல்றேன், நான் அவரை பாத்துக்கிறேன். அவரு ராஜ உடையெல்லாம் இருக்கும், அவர் கையில செங்கோல் இருக்கும், அவர் ஒரு நாட்டு மன்னன், அவரை பார்த்திருக்கேன். நீ என்னமோ உன்னை பார்க்கும் போது சாமி பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல பைத்தியார வந்துக்கிறியா? பஸ் ஸ்டாண்ட் மாதிரி யுகந்தத்தில் இருந்து வந்து போதும் மாதிரியே தெரியும். பாமன் கண்ணால என்ன அடிச்சா மகன் யாரும் நிக்கிறதில்ல. சந்திரசேகரன் சொன்னேனே, இந்த உலகத்துல என்னை யாரும் ஆசிக்க முடியாது. அப்பேற்பட்ட பலவா எத்தனையோ பேரு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரு வேலை ஆட்களுக்கு என்ன வேலை கொடுத்த முதலாளி நீங்க தானே செய்வோம். ஆனா எங்கிட்ட வாங்கி தின்னாங்களே, அந்த வாங்கி தின்ன தேவடியா பசங்க இந்த தேவடியா பையன்கிட்ட வாங்கி தின்னாங்களே, பிச்சைக்காரனுக்கெல்லாம் பிச்சை போட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. இப்ப நீயா பிச்சைக்கார பூவாட்டம் வந்துக்கிற? அப்படி எங்கிட்ட வேலை செய்த ஆளுக்கார தேவடிய பசங்க, வேலைக்கார தேவடிய பசங்க என்னிடத்திலே வேலை செய்ய முடியாது என்று சொல்லி முடியாது என்று சொல்லி மண்டக போட்டாங்களா? யாருக்கு யாருக்கு மண்டிகளே போட்டாங்களா? திருவிழா ஊர்ல ஏதோ திருவிழா, அந்த செல்லியம்மனுக்கு திருவிழாவா? சொல்லுமா, அந்த செல்லியம்மாளுக்கு திருவிழா செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா காப்பு கட்டி சொல்லிட்டு என் பண்ணையத்தை அழித்து விட்டார்கள், என் விவசாயத்தை கெடுத்து விட்டார்கள். அப்பேற்பட்டவர்களை அப்பேற்பட்ட நயவஞ்சகர்கள், சதிகாரர்கள், என் விவசாயத்தை கெடுத்தவர்களை நான் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பஞ்சராஜாலும் பட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மலையாளம் சென்று மந்திராஜாலம் அந்த மலையாள பகவதி வேண்டி மலையாள மகள் ஏண்டி மந்திராஜாலம், மந்திரம், இந்திரம், தந்திரம், மாயாஜாலம் கூடவிட்டு கூடும் அனைத்து வித்தைகளையும் கற்று வந்திருக்கிறேன். எங்கிட்ட வாங்கி தின்னுட்டு
எங்கிட்ட வேலை செய்த கூலி பசங்க என்னவா அந்த குருணி பசங்க பாத்தியா அடியோக்கியமாங்க ஆனா எனக்கு எல்லாமே எழுச்சிட்டாங்களே ஊரா தூதரட்சி போடுச்சு விடமாட்டேன் 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 காப்பாத்து என்ன ஒரு நேரத்தில் காப்பாத்து அதனால மலையாளம் சென்று மந்திரங்களை கற்று இங்க வந்திருக்கிறேன். இங்க வந்திருந்தாலும் பொதாவே தெரியுது தெரியுதானா யாருன்னு நீங்க தான் நீ காலமெல்லாம் சோறு போட்டாலும் மறக்க முடியுமா? அப்படி மந்திர ஜாலத்தை கற்று இங்க வந்திருக்கிறேனே எனக்கு கண்டா யார் யார் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சரிம்மா அங்கேதான் வரேன் ஒன்னும் பயப்படாது அந்த மரக்கு நான் இல்லைன்னா ஆகிறதுல பயம் போட்டாலும் நீதான் தின்னும் யாரும் தின்ன விட மாட்டான் அப்படி ஒரு காலம் அப்படி இந்த உலகத்துல யாரும் எனக்கு எதுவும் கிடையாது யாரும் உனக்கு நிகரே கிடையாது அந்த சூரிய சந்திரன் கூட நட்சத்திரங்களுக்கு அப்பேற்பட்ட பலவான் மந்திர சக்திகளை கற்று வந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நானு இன்னைக்கு இங்கேயா வந்திருக்கிறேன். அதான் என்ன காரணம் சாமி? மலையாளம் போனாலும் ஏன் நீ இப்படி ரிட்டர்ன் உல்டா பண்ணிக்கின? மந்திர வித்தைகளை கற்றுக்கொண்டு அங்கே என்ன ஆகுமா? பலி வாங்க வேண்டும். பலி அதனால என் மனையாளை பார்த்து அவனிடத்தை ஆட்சியாக்கி விட்டு எங்க போனோம்? எங்க எந்த செல்லியம்மனுக்கு திருவிழா செய்யலாம் என்று சொல்லி எந்த செல்விக்கு பூஜை செய்யலாம் என்று சொல்லி என் விவசாயத்தை கெடுத்தார்களோ அதே செல்லியம்மனை என் வசப்படுத்தி கைவசப்படுத்தணும். அந்த செல்லியம்மான என் கைவசப்படுத்தி அவளை என் காலுக்கில வச்சுட்டு போறேன். அந்த செந்தில் வைக்கலாம் நீ. ஆனா இந்த செல்லியம்மனை கொண்டு வந்து என் காலுக்கு கீழே போட்டு மிதிப்பேன். அப்படியே வந்து பண்டிகைக்குமா அவளுக்கு? அப்ப அந்த சாமியை கும்பிட்டாங்க பாரு, அவங்க போறோம் நம்ம கிட்ட தான் வந்தாங்க. அப்போ சோத்துக்கு உருப்பணும். அதனால இப்ப எங்க போனோம்? குடிக்கிறது நம்மளுக்கு, தின்றது நம்மளுக்கு. நாம இல்லைன்னா அவங்களுக்கு சாமி அது. போலாம் 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 போலாம். அரண்மனைக்கு போலான்னு போனோம். கொண்டாட்டி அவன் கட்ட சாமி மறந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அதே நம்பி இதே விட்டுட்டு கொண்டாட்டி அவன் கட்டுறானோ அவன் சாமியை மறந்தான். சாமியை கும்பிடலாமா? சுவாமி அதை செய்யலாம். Oh
பார்வதியே போற்றி. திக்கல் பூண்டு மகனே, அந்த அம்மா ஜெகதேவிலிருந்து வந்துக்கிறான் என்னை பாக்கிறதுக்கோசரம் வந்துட்டா வந்துட்டான் ஆளே தெரிஞ்சு இல்ல புழுக்கு கைனா இது அந்த அம்மா இல்ல, இந்த செல்லியம்மா இல்லையா? இது செல்லியம்மான இல்ல, கொல்லியம்மாவும் இல்ல, ராஜம்மா உங்க காலாட்டு. சிவே ஜெயம். நெல்லுக்கு இறக்கி நீர் வாய்க்கால் வழிவோடி புல்லுக்கு மங்கிய புசியமாம் தொல்லுலகில் நல்லார் சிலர் உள்ளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யமாம் மழை என்பதான் ஒரு வாக்கு. அப்படி விழாவிலே கலந்து கொண்ட இன்னும் ஜெகதேவமான நகரம் அந்த நகரத்து விழாவிலே கலந்து கொண்ட சுரேஷா தம்பி சுரேஷ் பெருங்கரமா சுரேஷ் சுரகும்படியான காஞ்சாவனம் எல்லாம் வல்ல இவனாக இருக்கக்கூடிய 10 அவதார மூர்த்தி பரந்தாமன் பேரில் வளர்ந்திருக்கிறார். 10 அவதார மூர்த்தி பரந்தாமன் நல் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ ஆண்டவரை காத்துக்கொண்டோம். வாழ் வழங்கப்பட்ட காஞ்சாவன் நாடகமன்றத்திற்காக மேஜயம் தட்டக்கல்மான் நகரம் தட்டக்கல்மான் நகரத்து விழாவிலே கலந்து கொண்டு அருமைக்குரிய சகோதரி ஆனந்தி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அளிக்கும்படியான காஞ்சாவனம் எல்லாம் வல்ல இறுதியாக இருக்கக்கூடிய அம்மன் பேரை வளர்ந்திருக்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? ஆனந்தி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி கொடுக்கும்படியான காஞ்சாவனம் அம்மன் பேரிலே வணங்கப்பட்டிருக்கிறார். அம்மனுடைய அருள்பெற்ற ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி நீங்கள் போல் முசியாமலால் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். அவர்களால் வழங்கப்பட்ட காஞ்சாவன நாடகம் நடத்திருக்கிறார். வணங்கலாமா? விழாவிலே கலந்து கொண்ட அருமைக்குரிய தந்தையார் கலைஞயம் மிக்க எந்த கம்பெனியை விட்டா எந்த நாடகம் நல்லா ஆடுவாங்க, யாரு சிறந்த நடிகர்கள் அப்படின்னு அவர் உட்கார வச்சுன்னு கேட்டாக்க இந்த மாவட்டம் இல்ல, வேலூர் மாவட்டம் இல்ல, திருவண்ணாமலை மாவட்டம் இல்ல, எத்தனை நாட்டுக்கார இருக்கிறாங்களோ அத்தனை நாட்டுக்காரர் யாரு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு. அப்பேற்பட்ட கலைஞர்கள் மிகுந்த அருமைக்குரிய தந்தையார் குட்டப்ப நாயுடுகார் அவர்கள் குட்டப்ப நாயுடுகார் கொடுக்கும்படியான காஞ்சாவனம் எல்லாம் அம்மன் பேரையும் பத்தளவான பரந்தாமன் பேரும் வளர்ந்திருக்கிறார். அவருடைய கோபுரம் எவ்வாறு வளர்ந்தேறி வருகிறதோ அந்நாளுடைய குடும்பம் வளர்ந்தேறுகிற ஆண்டவரை காத்துக்கின்றோம். அவரால் வளர்ந்த காஞ்சாவனம் ஆரம்பித்திருக்கிறார். பக்கம் யாராவது படுத்தா இருக்கு, சாமி யாராவது குழந்தைங்க தான் கை வச்சு
நம்மளுக்கே